வணக்கம் நண்பர்களே. பரமார்த்த குருவும் 10 சிஷ்யர்கள்னு ஒரு கதை உண்டு. அது பல்வேறு கதை அத்தியாயங்களில் இருக்கிற ஒரு கதை. ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் இந்த பரமார்த்த குரு அப்படிங்கிறவர்கிட்ட இருக்கிற 10 சிஷ்யர்களும் படாத படுத்துவாங்க. சமீபத்தில் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு படம் வந்தது. அதில் இந்த நடிகர் விஜய் நடித்த படம் தான். அதுவும் நடிகர் வடிவேலு நேசமணி அப்படின்னு பெயிண்டிங் கான்ட்ராக்டராக இருப்பார். அவர்கிட்ட வேலை செய்கிறவங்கெல்லாம் படுத்துகிற பாட்டில் அவர் கிறுக்கனாயிடுவார். அதிலே சொல்லுவார், விட்ட கிறுக்கனாக்கிறீங்க போல இருக்குன்னு. அது எதுக்கு அந்த படத்தை உதாரணம் சொன்னோன்னா, இந்த பரமார்த்த குருவும் 10 சிஷ்யர்கள்ன்ற கதையை படிக்காதவங்க, அந்த புத்தகம் பற்றி தெரியாதவங்க, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த புத்தகம் எங்கே கிடைக்குன்னு பார்த்து அந்த புத்தகத்தை வாங்கி முதல்ல விஜய்க்கு அனுப்புங்க. ஏன்னா அதுதான் அவர் படிக்க வேண்டிய முதல் புத்தகம். பரமார்த்த குருவும் 10 சிஷ்யர்களும். பரமார்த்த குரு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே பின்பற்றி அத்தனை முட்டாள்தனங்களும் செய்கிறவங்க தான் அந்த 10 சீடர்கள். அந்த 10 சீடர்களை வச்சுட்டு அவர் படுற பாடு தான் அந்த பரமார்த்த குருவும் 10 சிஷ்யர்கள்ன்ற கதை தொகுப்பு. அது எப்படின்னா, முழு நீள பெரிய புத்தகம், ஆனால் அது முழு நீள கதை கிடையாது. ஒவ்வொரு அத்தியாயமும் ஒவ்வொரு கதை. அந்த பரமார்த்த குரு ஒவ்வொரு முறையும் புது புது ஐடியாவாக எடுப்பார். ஆனால் ஒவ்வொன்றையும் சொதப்பி அவரை முட்டாளாக்குறதே வேலையாக வச்சுருக்கிறது தான் அந்த 10 சீடர்களோட வேலை. இந்த 10 சீடர்களும் எதைத்தான் செய்வாங்க, யாரை தன் குருவை முட்டாளாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஒவ்வொரு முறையும் இவங்களை திருத்துறதே அவருக்கு பெரிய பாடாக இருக்கும். அந்த புத்தகத்தை படித்தா தான் நான் சொல்கிறது விஜய்க்கு 100% கச்சிதமாக பொருந்தும். 100க்கு 100%. இந்த கதை புத்தகத்தை படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதை படிக்காதவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். அதை படித்தவங்களுக்கு நான் சொல்கிறதையும் விஜயும், விஜயினுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளும் இவங்களெல்லாம் பொருத்தி பார்த்தா கரெக்டாக பொருந்தும். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை போடுங்க. முடிஞ்சால் யாராவது அந்த புத்தகத்தை வாங்கி விஜய்க்கு கொடுங்க. குறிப்பாக அந்த பக்கத்தில் இருக்க சிஷியர்கள் இருக்காங்களா, ஆதவ் அர்ஜுனா, அந்த ஏதோ ஒரு ஆனந்து, அப்புறம் ஏதோ அருண், இன்னொருத்தர் இருப்பார், இந்த எனக்கு பேர் கூட ஞாபகம் வராது. ஏன்னா அந்த 10 சீடர்கள். ஆனால் பரமார்த்தர்களோட 10 சீடர்களோட பேரை இப்போ நான் சொன்னேன்னா அது கான்ட்ரவர்ஷியல் ஆகிடும். அது வேண்டாம். அந்த 10 சீடர்களோட பேரே வேறு. புத்தகம் பார்த்துட்டு பேசலாமா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.